ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் ஒரு கிரேவி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் முட்டையை வச்சு செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யுது நம்ம பார்த்துடலாம். அடி அகலமாக கனமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 நீல பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பற்கள் இது போல் தோலெல்லாம் உரித்து எடுத்து அதையும் சேர்த்துட்டு 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சோட தோல் நல்லா சுத்தமாக எடுத்துருங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதை கலந்து விடலாம். கலந்து விடும்பொழுது இதனோட பச்சை வாசனை மாறிடும். அது மட்டும் இல்லாமல் காய்கள்லாம் பாதி அளவு நமக்கு கலர் மாறி வெந்து வரும். பாதி அளவு கொஞ்சம் இது போல் வெங்காயம்லாம் கலர் மாறின பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியை இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாக ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவு, அதாவது பாதி அளவு நமக்கு வெந்தாலே போதும். இது ஒரு கரெக்டான பதம். இதை எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காயாக இருந்தாலுமே பரவாயில்ல. 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். இதனோடையே சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்போட ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ அரைச்ச விழுது தனியாக இருக்குது. ஆறின பிறகு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது போல் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். அடி அகலமாக கனமாக இருக்க அதே கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் பயன்படுத்தி செய்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டாச்சு. இந்த கடலெண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். இதில் நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது, அதை எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நமக்கு வதங்கி வரணும். ஆனால் அது ப்ரௌன் கலரை அடையக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதனோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே கலந்து விட்டாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா பொருட்களை சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா உடனே கருத்து போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்கிறது தான் நல்லது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அரைச்ச விழுதெல்லாம் நம்ம சேர்க்கும்பொழுது தண்ணி நமக்கு கூடுதலாகிடும். அதனால் சேர்க்கும்பொழுது ஓரளவு குறைவாக தண்ணி சேர்த்துட்டு மேலே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுருந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது போல் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துட்டு கலந்து விடலாம். இந்த விழுது சேர்த்த உடனேயே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த பொருட்களும், அதாவது வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதனோட பச்சை வாசனையும் நம்ம வதக்கும் போதே போயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இது கொதிச்சாலே போதும். இது போல் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் விழுது நம்ம இன்னொன்று அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது தேங்காய், அதற்கு பிறகு உடச்ச கடலை, சோம்பு சேர்த்து அந்த விழுதையும் சேர்த்துட்டு அதனோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாலே போதும். இது போல் நல்லா கொதிச்சு மேலே படிஞ்சு வரும். கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா கரண்டியில் குழம்பு ஓட்டணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த பதத்தில் ஒவ்வொரு முட்டையாக இது போல் உடச்சி எடுத்து நம்ம சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது ஒரே இடத்துல சேர்த்துடாமல் தள்ளி தள்ளி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்த்தேன். அது சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு வெந்திருக்கும். அதாவது அடிப்பக்கம் எல்லாமே வெந்திருக்கும். மேலே இது போல் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும். லைட்டாக இது போல் ஒவ்வொரு முட்டையாக திருப்பி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்தேன். அதற்கு உண்டான
அளவு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்றாற் போல் கூடுதலாக நீங்கள் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். கிரேவி நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த முட்டையும் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. முட்டை இதில் சேர்த்த உடனே நம்ம கலக்கக்கூடாது. அப்படி கலந்தால் முட்டை நல்லா பிரிஞ்சு போயிடும். இறக்க போகிற சமயத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி இது போல் நல்லா கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதை லைட்டாக கலந்து விட்டுடலாங்க. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த முட்டை கிரேவிக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிக்கிற பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா உடனே அது கருத்து போயிடும். இப்போ இந்த தனி மிளகாய் தூள் அந்த சூடான எண்ணெயிலேயே அதனோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். அதை எடுத்து லாஸ்ட்டில் இது மேலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகாய் தூளோட ஃப்ளேவரோட இந்த முட்டை கிரேவி செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.